நாளா ஒரு மனுஷன் போறாரு வராரு, ட்ரெஸ்ஸை வாங்கி வைக்கிறாரு, பெட்டியை வாங்குறாரு, எல்லாம் புதுசு புதுசா வாங்குறாரு, என்ன பண்றாரு ஏது பண்றாருங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. குசு குசுன்னு பேசுற, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ சொல்ற கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இந்த பக்கவா நானும் அவன் வந்து கழுவி ஊத்திட்டு போறாரா அந்த அண்ணா. ஏங்க இவ்வளவு பெருசா கிழிச்சு வச்சிருக்கீங்க, இதை வந்து எதுக்குங்க அயனுக்கு கொடுத்தீங்கன்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரங்களை யாரையாவது கூப்பிட்டு போறியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. என்னது தாலியா? தாலி வாங்கி வச்சிருக்கியா? என்னன்னு சொல்லி பாப்போம். போச்சு எல்லாம் போச்சு. என்ன பண்ணி வச்ச? என்ன வாங்கிட்டு வந்து வச்சிருக்க? என்ன பண்ண போற சொல்லு. ஹலோ மான்மலை சேனல் மக்களே, வெல்கம். 2 நாளா ஒரு மனுஷன் போறாரு வராரு, ட்ரெஸ்ஸை வாங்கி வைக்கிறாரு, பெட்டியை வாங்குறாரு, எல்லாம் புதுசு புதுசா வாங்குறாரு, என்ன பண்றாரு ஏது பண்றாருங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. அதனால அவர் எங்க போறாரு என்ன பண்றாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். அது எப்படிங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லாம போவாங்களா? ஒரு வெளியூருக்கு போறோம், எங்க ஒரு வேலை விஷயமா போறோம், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாதானே அவங்க அங்க இருக்காங்க ஓகே அப்படிங்கிறது தெரியும். எதுவுமே சொல்லாம கொள்ளாம வந்து பெட்டியை எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் உங்க முன்னாடி அவர்கிட்ட எங்க போறேன் என்ன ஏதுங்கிற கேட்கறேன். அப்போ அது சொல்றாரான்னு கேட்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீ எங்க போற அத முதல்ல சொல்லு. நீ பாட்டுக்கு போற வர, 2 நாளா புது புது துணியா எடுத்துட்டு இருக்கிற. என்ன ஏதோ கடங்கட வாங்கிட்டியா? இல்ல புதுசு புதுசா எங்க போற? பெட்டி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறியா? என்ன ப்ரொடக்ஷன்? நீயே சொல்லி நீயே சிரிச்சுக்கிற. என்ன புரிஞ்சுது? சரி ஃபர்ஸ்ட் எங்க போற எது சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க. என்ன வீடியோ எடுக்கிறாங்க? இல்ல ஆதாரம், எனக்கு ஆதாரம். நீ பாட்டுக்கு ஏதாவது கடங்கட வாங்கி இந்த வீடியோ காமிச்சுதான் நான் சொல்லணும். என்கிட்ட கூட சொல்லலைங்க, இப்படி போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டாமா? கடைசியில நான் வந்து எங்க போறேன் என்ன பண்றேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீ கடைசியில சொல்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு எங்க போற. சொல்லிட்டு இருக்க மேடம்ப்பா, அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் எங்க போறேன். இப்ப வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எங்க போற எங்க வரேன்னு சொல்ல மாட்டியா? நீ பாட்டுக்கு பாருங்க மக்களே, இங்க பாருங்க ஆதாரம். புதுசு புதுசா துணி எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு காலி பண்றாரு. ஷூ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ எங்க போற? காலையில இருந்து நானும் பாக்குற, போற வர எங்க போறேன்னு நீ வீட்டுல இருக்கிறவங்க கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்லாம போன் இருக்குது, எப்படி பேசத்தான் போறேன். வந்து வேலைகளுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு குசு குசுன்னு பேசுற, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ சொல்ற கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. அப்ப நாங்களும் வரோம். மானா துணியெல்லாம் எடுத்து வைமா. என்ன சிரிக்கிற? எதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லு. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே, அங்க போய் அவங்க கிட்ட நான் வந்து இங்க வந்திருக்கேன்னு பாருங்க அப்படின்னு அவங்க இதெல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். எவங்க கிட்ட சொல்ல போற? இல்லப்பா இப்பெல்லாம் நாட்டுல என்னென்னமோ நடக்குது, ஊர் உலகத்துல என்னென்னமோ நடக்குது, திடுப்புன்னு போறாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. போறேன், ஆனா எந்த ஊருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து சர்ப்ரைஸா இருக்கு. சரி நாங்களும் வரோம். என்னால முடியலடா. ஊரு கீரெல்லாம் கிடையாதுப்பா, நான் போறது ரொம்ப தூரம். நீ ரொம்ப தூரமோ எங்கேயோ போப்பா, நாங்களும் வரப்பா. ஷூட்டிங்னா சரி ஓகேன்னு சொல்லலாம். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எதையாவது பண்ணி தொலைஞ்சிட்டு வந்துட்டேன்னா அப்புறம் நான் எங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் நின்றுவேன். பாத்துக்க, பார்த்து நடந்துக்கோ சொல்லிட்டேன் நானு. என்ன அதான் ஆசை? நீ ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறிய இப்போ? நாங்களும் வருவோம். நானும் வருவேன். துணியெல்லாம் என்னோட துணியெல்லாம் பேக் பண்றேன், நானும் வருவேன். என்ன எங்க போறேன் நான் கேட்காம வேற யாரு கேட்பா? ஷூட்டிங் இல்லன்னா இப்பதான், அப்புறம் ஷூட்டிங்காக கிளம்பி போறேன்னு சொல்ற. இதுலயே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ எந்த ப்ரொடியூசரை பார்க்க போறதா இருந்தாலும் நானும் வருவேன். எது
இந்த பனியும் பிளாக் பேண்ட்டும். அது நீ எதையோ போட்டுப்போ. ஒரு நிமிஷம் எந்த பக்கம் வா. நானும் நான் என்னோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண போறேன். நானும் வருவேன். நீ சீரியஸ் ஆனேன்னா உன்னை கொண்டு போய் எங்க அட்மிட் பண்ண ஜோக் இல்ல இல்லையா பார்க்க போறேன். ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறேன். அந்த சாங்க வந்து போய் போட்டு காட்டணும். இதெல்லாம் பொய். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நானும் வருவேன் கூட. சரி, நானும் வருவேன். நானும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றேன். வெயிட் பண்ணு. போறேன். அங்க போய் எங்க வாய கிளறா அதெல்லாம் கிடையாது. நீ மட்டும் போற. நீ இதெல்லாம் எனக்கு சாங் ரெக்கார்டிங்னா எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பேசிட்டு இருந்திருப்ப, இல்ல பேசிட்டு இருந்திருப்ப. எதுவுமே தெரியாம 2 நாளைக்கு முன்னாடி பெட்டி வாங்கிட்டு வந்த. புதுசா வாங்கிட்டு வர பட்டு வேஷ்டி சட்டை மட்டும்தான் இங்க இல்ல. எல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஊரை விட்டு போற எனக்கு சொல்லு. நானும் வர கூட. இதோ பெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நானும் பேக் பண்றேன். என் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ எங்க போனாலும் சரி நானும் கூட வருவேன். ஓகேவா? தள்ளு. நான் என் துணியெல்லாம் நான் ஏதோ இப்பதான் துவைச்சு வச்சேன். மடிச்சு வச்சுட்டு ஒரு 2 செட்டு எடுத்துட்டு வரேன். நீ எந்த போற என்ன பண்றங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? குட்டிமா வா, ட்ரெஸ் எடுத்து வைடா, ஊருக்கு போறோம். வா 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 வா, சீக்கிரம் வா. நீ இந்த பெட்டியில வச்சுக்கோ. போகவே நீ என்ன அப்ப நீ என்ன பண்ணலான்னு முடிவுல இருந்த சொல்லு. இல்ல போற இடமெல்லாம் நானும் வரேன். அப்புறம் என்ன இது? போற இடமெல்லாம் நானும் வரேன்னு என்னைக்காவது நான் இது பண்ணிருக்கோமா? திடுதிப்புன்னு 2 நாளைக்கு முன்னாடி பெட்டி வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா துணிமணி வாங்கிட்டு வந்தேன். துணிமணி வாங்கிட்டு வந்தா அங்க போனா ஃப்ரெஷ்ஷா போடுறதுக்கு. ஃப்ரெஷ்ஷா நீ போடு. ஃப்ரெஷ்ஷா கூட நாங்களும் இருக்கிறோம். அழுக்கு துணியா இருக்குப்பா. என்ன அழுக்கு துணியா இருக்குதுப்பா? நானும் கூட வருவேன்பா. 2-3 பனியன் தான் வாங்கி இருக்கிறேன். சரி, நான் வரதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நீ வரது பிரச்சனை இல்ல. நீ வந்து எங்க தங்குவ? எங்க நீ என்ன ரோட்ல தங்க போறியா? ரோட்ல படுத்து தூங்க போறியா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்புறம் எப்படி ஹோட்டல் ரூம் போட்டிருப்பேன். நாங்க படுத்து தனியா ரூம் போலாம் போடல. யாரு கூட சேர்ந்து இருக்க போறீங்க? யாரு கூட இருக்க போறாருன்னு தெரியல. ஒரு ரூம் தனித்தனி ரூம் வேணுமாமா? எனக்கு ஒண்ணும் தெரியல மக்களே. நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். தனித்தனி ரூம் எல்லாம் இல்லப்பா. எங்க ரோட்ல தூங்க போறியா சொல்லு. ப்ரொடியூசர் இருக்கிறாரு. நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன். ப்ரொடியூசர் கிட்ட நான் பேசுறேன். இங்க பாரு, நீ எங்க போற? நீ ஃபர்ஸ்ட் நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஓகேவா? அது நீ எங்க போற எங்க வரன்னு சொல்ல தேவையில்லை. கூட நான் வருவேன். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? டிக்கெட் போடல. என்ன டிக்கெட் போடல? நான் வந்து டிக்கெட் போடுறேன். அங்க நீ வர மாதிரி எல்லாம் டிக்கெட் அப்படியெல்லாம் போட முடியாது. நான் பிளைட்ல போறேன். என்ன பிளைட்ல போற? நீ எங்கேயோ போ, ட்ரெயின்ல போ, நடந்து போ, சைக்கிள்ல போ, எங்கேயோ போ. நான் கூட வருவேன். வா, பேக் பண்றேன். நான் கூட வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல இது என்னைக்கு இல்லாம தினிசா பண்ணா நாங்களும் தினிசா தான் பண்ணுவோம். தினிசெல்லாம் இல்ல. 4 புது பண்ணி வாங்கிட்டு வந்து உனக்கு கண்ணை உறுத்துது. எடுத்துக்க நீயாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கூட வருவேன்பா. ஏதாவது பிரச்சனையா நான் வரதுல? என்ன பிரச்சனை? டிக்கெட் எல்லாம் எடுக்கல. ரூம் டிக்கெட் எல்லாம் எடுக்கல, ரூம் எல்லாம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் நீ எங்க போற என்ன பண்ற? பாப்பா, நீ துணிமணி எல்லாம் எடுத்து வை. நம்ம கிளம்புறோம் இப்போ. ஓகேவா? என்ன ட்ரெஸ் எடுத்து வை. நீ என்ன போமா கீமா? நீ ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல்ல, கிளம்பி வா. தள்ளு. இவனை எங்கேயாவது டக்குன்னு வந்து பெட் கிளினிக்ல விட்டுட்டு போயிடலாம். அது கிளினிக் எல்லாம் அங்க விட முடியாது. அவன்லாம் வந்து இருக்க மாட்டான். அதெல்லாம் இருப்பான். நான் ஆள் வச்சு பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு நம்ம துணி எடுத்து வைப்போம். நான் ஒன்னே ஒரு முடிவு சொல்றேன். நீ வீடியோ கால்லயே இரு. நான் எங்க போறேன்னெல்லாம் பாரு. என்ன நான் அங்க போய் என்ன பண்றேன்னு சொல்றேன் எனக்கு. சரி, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். ஓகேவா? என்ன மனசாட்சி வேணும்னா, அயன் கடையில அயன் துணி கொடுத்துருக்குற. இவ்வளோ பெரிய பேண்ட், உன் பேண்ட கிழிச்சு வச்சு அதை அயன் பண்ணி வச்சு எதுக்கு போட போறேன் சொல்லுங்களா? ஒரு நிமிஷம். அவன் வந்து கழுவி ஊத்திட்டு போறாரு அந்த அண்ணா. ஏங்க இவ்வளோ பெருசா கிழிச்சு வச்சிருக்கீங்க, இதை வந்து எதுக்குங்க அயனுக்கு கொடுத்தீங்கன்ட்டு. இத வேற நீ ஊருக்கு எடுத்து போற. ஆமா, சீக்கிரம் நீ பேச்ச மாத்தாத. நீ வந்து இது பண்ணு. மனோ
சரி ஓகே, நான் மேனேஜர்கிட்ட பேசுறேன். எந்த மேனேஜர்கிட்ட பேசுற? உனக்கு மேனேஜர் இருக்காங்களா? எனக்கு இல்லப்பா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் டிக்கெட் போட்டுருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறேன். சார் எங்க வீட்டுல வராங்களாமா, என்ன பண்றாங்க, என்ன போறது, என்ன நீ என்னப்பா புதுசு புதுசா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசுற? நான் வர்றதுக்கு நீ எந்த மேனேஜர் கிட்ட நீ பேசுவ? இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து காமெடி பண்ண தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு ஆர்டிஸ்டாவது கீஸ்டி எனக்கு நான் வருவேன். நீ என்னமோ பண்ணு, நீ எந்த மேனேஜர் கிட்ட பேசு, யாருகிட்ட வேணாலும் பேசு, ஐ டோன்ட் கேர். என்ன அஞ்சலி சொல்லு, அஞ்சலிக்கு சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எடுத்து வை. அப்போ நீ சொல்லு. சர்ப்ரைஸ் பண்றேன் உங்களுக்கு, நான் சர்ப்ரைஸ் பண்றேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவேன்? பண்றேன்னா நான் எங்க போறேன்றது ஒரு சர்ப்ரைஸ். தந்தி பேப்பர்ல வருமா சர்ப்ரைஸ்? இல்ல சர்ப்ரைஸ் பண்றேன். தந்தி பேப்பர்ல வருமா? போறப்பவே என்னென்னலாம் பேசியிருக்கிற நீ சொல்லு. போறப்ப வந்து பேப்பர்ல வருமா, நியூஸ்ல வருமானு? அப்ப நீ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. நான் கூட வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஏதாவது சொன்னையா விஷயத்த? கூட பாத்துட்டு இருக்கிற இல்லைன்னு சொல்லல. என்கிட்ட நீ சொன்னையா விஷயத்த? என்கிட்ட சொன்னையா விஷயத்த? போறப்ப சொல்ல போறப்ப சொல்றேன். நான் கூட வருவேன். இங்க இருந்து வெளியில கிளம்புறப்ப கூட சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் நீ சொல்லிட்டு போ, நான் கூட வருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, அங்க போயிட்டு நான் உன் கூட நின்னு வேடிக்கை பாக்குறேன். ஐயோ, நீ எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் என்னது தாலியா? தாலி வாங்கி வச்சிருக்கியா? சொல்லு. தாலி வாங்கி வச்சிருக்கியா? சொல்லு. இந்த கலர்ல நீ எது பார்த்தாலும் தாலியா வேலியா? என்னன்னு சொல்லு பாப்போம். போச்சு எல்லாம் போச்சு. என்ன பண்ணி வச்ச? என்ன வாங்கிட்டு வந்து வச்சிருக்க? என்ன பண்ண போற? சொல்லு. முன்னாடியே சொல்லிருந்தா நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சிருப்பேனே. சொல்லு, என்னத்த வாங்கி வச்சிருக்கிற? சொல்லு. என்னது இது? என்னது இது? அது வந்து ஒரு பாதலிங்கம் அப்படிங்கிற லிங்கம். இங்க யாருக்கு வாங்கி போட போற? இல்ல அங்க புருஷனுக்கு கொடுக்கறதுக்கு போற கிஃப்ட். அப்ப ஏன் இப்ப என்ன டென்ஷன் ஏன் பண்ற? இப்போ டாய் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி எதுக்கு டென்ஷன் பண்ண? சொல்லு. இங்க பாரு மக்களே, இது வந்து ஒரு லிங்கம். இந்த லிங்கம் வந்து புருஷனுக்கு வந்து வாங்கிட்டு போறேன். அதுக்காக எவ்வளவு வந்து இப்படி எல்லாம் இங்க பாருங்க, 2 லிங்கம். ஏதோ கடத்தல ஏதாவது சேர்ந்திருக்கிறீன்னு எனக்கு தெரியலப்பா. புதுசு புதுசா சொல்ற, எந்த ப்ரொடியூசர்னு தெரியல எனக்கு, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வந்து இப்படி போடுறது, இப்ப கைத்துல போட்டுருக்கு மாட்டியா, அது மாதிரி வாங்கிட்டு வர சொன்னாரு, நீ செஞ்சு எடுத்துட்டு போ. இது டப்பா மட்டும் கொடு, நகை டப்பா மாதிரி ஒன்று கொடுப்பா. ஃபர்ஸ்ட் எங்க போற? நாங்க வரது வாயை மட்டும் கிண்டாத. எங்க போறேன்னு நான் அங்க இறங்கின உடனே அந்த போர்டை காட்டுவேன். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அது உனக்கு உனக்கு சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ். நான் இங்கிருந்து என்னத்த சர்ப்ரைஸ் அனுபவிக்க போறேன்? நீ நல்லா 4 செவுத்துக்குள்ள வச்சு பூட்டிட்டு நீ போற சர்ப்ரைஸ்ன்ட்டு. நான் இங்கிருந்து என்னமோ வாங்கி இருக்க, என்ன பண்ற? எனக்கு இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. தெரிய வேண்டாம் விடு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் எனக்கு தெரியாம யாருக்கு தெரிய வேண்டாம்? யாருக்கு தெரிய வேண்டாங்கிற? அந்த மீனிங்ல தெரிய வேண்டாம்னு சொல்லல. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது போறது. நல்ல விஷயம் அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்றேன். யாரோ அப்ப நானு அங்க இறங்கின உடனே வீடியோ கால்ல பாரு. எதுக்கு நான் வீடியோ கால்ல பாக்க? நானும் கூட வந்து நேர்ல நின்னு பாக்குறேன். நான் வருவேன். இங்க பாரு, நீ எதுவும் இங்க இது இல்ல சொல்லிட்டு இருக்காத, ஓகேவா? நீ தயவு செஞ்சு நீ எனக்கு இது பண்ணு. நீ இங்க பாரு, அங்கெல்லாம் நீ எந்த கண்ணீர் வடிச்சாலும் மக்களுக்கு தெரியும் நாங்க என்ன நினைக்கிறோம், ஆம்பளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால வீட்டுல இருக்கிறவங்க கண்டிச்சு எங்க போற எங்க வரேன்னு கேக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. நீ இந்த பக்கம் வா, சிம்பத்தி கிரியேட் பண்ணாத. வா 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 சொல்லு. இப்ப நான் வரதுல என்ன பிரச்சனை? சொல்லு 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 சொல்லுடா. என்ன சொல்ல? ரெடி டவ் பண்ணு, நான் போய் பாப்பாவை ரெடி பண்றேன். நீ இங்க பாரு, இங்க கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. நீ வா, இத உன் பெட்டியில வச்சுக்கோ, அதுல போட்டா உடஞ்சிரும்.
இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம். அது என்னது? உனக்கு இல்லப்பா, எங்களுக்கு. அது என்னது? பர்ஃபியூம். அதை பத்தி நம்ம என்ன வைக்கணும்? வேற என்ன இதுல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? எப்படி இங்கிருந்து எங்க போற? ரயில்வே ஸ்டேஷனா, பஸ் ஸ்டாண்டா, இல்ல ஏர்போர்ட்டா? சீரியஸா நான் அதான் சொல்லுவேன். இங்க பாரு, நீ என்கிட்ட விளையாட்டு பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிரும் பாத்துக்க. தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சும்மாலாம் நான் வந்து விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன், விளையாட்டுக்கு பேசுறேன், விளையாட்டா இருக்கேன்னு நல்லா நினைக்காத. எப்ப பத்திரகாளி ஆவன்னு எனக்கே தெரியாது. நானும் வருவேன் நான் விளையாட்டா எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்காத. தயவு செஞ்சு நான் சீரியஸா இருக்கேன். நீ வந்து இந்த பொய் பித்தளை ஆட்டத்தனம்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த ப்ரொடியூசரை பார்க்க போற, அங்க போற, என்னத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் அதை காமிக்கிறேன் இதை காமிக்கிறேன்னு என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எதா இருந்தாலும் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். நீ யாருகிட்ட போற, யாரு கூட போறேன்னெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் ஒரே ஒரு ஐயர் மட்டும் வராரு. எதுக்கு ஐயர் வராரு? அங்க ஒரு ஐயப்பன் கோயில் பூசை, அந்த பூசைக்கெல்லாம் கேரளாவில இருந்து வராரு. நான் வருவேன். நான் வர்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, பேசி முடிவு எடுத்துட்டு போய்க்கலாம். நான் வர்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ வரதுல ஒரு பிரச்சனை. அப்புறம் திடுதிப்புன்னு கூப்பிட்டு போய் என்ன பொண்டாட்டி பிள்ளையோட வந்து நிக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்களை யாரையாவது கூப்பிட்டு போறியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சரி, இல்ல எனக்கு புரியல. பக்கத்து வீட்டுக்காரங்களை யாராவது கூப்பிட்டு போறியா, இல்ல யாராவது தெரியாதவங்களை கூட்டிட்டு போறியா? பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு போறது ஒண்ணு தப்பு இல்லையே. பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு போறது தப்பு இல்ல, சொல்லல. இது ஷூட்டிங் மாதிரி எனக்கு தெரியல. இது ஷூட்டிங் மாதிரி எனக்கு தெரியவில்லை. நல்லா வெள்ளையும் ஜொல்லையும் எடுத்து வச்சிருக்கிற, ஏதோ வாங்கி வச்சிருக்கிற. அது எந்த ஊர்த்தா? நீ வந்து என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்லை. நானு வருவேன். எனக்கு என்னமோ ரொம்ப லோ பிபி ஆன மாதிரி இருக்கு. என்ன ரெஸ்ட் எடு, சரியாயிடும். உனக்குதான் இப்ப வந்து கை காலெல்லாம் உடைச்சிட்டு நீ போற. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. எங்க போற, எங்க வர ப்ரொடியூசரை பார்க்க போற, நான் இது வாங்கிட்டு வந்தேன், நான் அதை பண்றேன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் இங்க காதெல்லாம் லைனா குத்திட்டு தான் வந்திருக்கேன். ஓகேவா? அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடியேமா நான் இதை பண்ணிருக்கேம்மா, இதுக்காக போறேமான்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன். ஓகேவா? இது நீ ஏமாத்திட்டு எங்கேயோ நல்லா ஜாலியா என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அதனால நான் வருவேன். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். எந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ண போற? நீ யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணு. நீ ரூம் இல்லைன்னா சொல்லு, நான் போட்டுக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எந்த ஹோட்டல்ல தங்க? அப்புறம் காட்டுக்குள்ள படுக்க போறியா? அப்புறம் சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பேக் பண்ணியாச்சா? நாங்க ரெடி. இதே காஸ்டியூம் ஓகேவா எனக்கு? எடுத்து பேக் பண்ணு. ஓ, இப்ப நான் வரதுனால இப்ப நீ நாளைக்கு வர சார், நாளைக்கு வர சாருங்கறியா? எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுல போறப்ப வந்து கூட வருவேன் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரலப்பா. நீ சந்தோஷமா போயிட்டு வா. நீ எங்கேயோ போயிட்டு வா. எதுக்கு இப்ப நீ அங்க போய் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க? சொல்லு, நீ சந்தோஷமா போயிட்டு வா. இப்ப நான் வரல. ஓகேவா? நீ மட்டும் போ. 12,000 ரூபாய் ஷூ நீயே வச்சுக்கோ. நான் வரல, நீயே போய்க்கோ. நீ என்ன பண்றேங்கிறது எனக்கு வீடியோ கால்ல வரணும். எல்லாமே நான் அப் டு டேட் எனக்கு தெரியணும். பாத்துக்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எங்க போறேன் எங்க வரேன்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் வெளியே அது வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்குது. முதல்ல நான் 2வது வாட்டியும் 3வது வாட்டியும் நான் போறேன். அதனாலதான் வந்து ஏப்பா நான் இங்க இருக்கேன், எனக்கு என்னப்பா சர்ப்ரைஸ்? வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போனாதான் உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நாங்க ஓடி வர முடியும். ஓகேவா? வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம போகணும், ஓடி போகணும் நல்லா நினைக்காத. ஓடி போகணும். அப்புறம் ஒரு நகை டப்பா மட்டும். எதுக்கு? நான் அதெல்லாம் எதுவுமே தரமாட்டேன். நீ வந்து இப்ப நாங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்கிட்ட நீ பேசாத. ஊர்ல இருந்து வீடியோ கால்ல நான் வந்து ஒரு காட்ட மாட்டேன்.
அப்படியெல்லாம் நீ வந்து நான் சொல்லல. நீயே போய்க்கோ. நீ என்ன பண்றங்கிறது எனக்கு வீடியோ கால்ல வரணும், எல்லாமே நான் அப் டு டேட் எனக்கு தெரியணும். பாத்துக்க எங்க இருக்க, எனக்கு இந்த விஷயம் நீ என்கிட்ட சொல்லல பாத்தியா. இனிமேல் இந்த விஷயத்த பத்தி நான் கேட்கறதுக்கு எனக்கு காது இல்ல. ஓகேவா? நீ எங்க இருக்க, சேஃபா இருக்கியா, என்ன பண்ற, அதை மட்டும் எங்களுக்கு அப்டேட் பண்ணிடு. இனிமேல் நீ எந்த ஊர் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். சிரிக்காத. எந்த ஊர் கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம், எந்த டூர் கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம். இப்ப நீ எங்கேயோ போற, நல்லபடியா இருந்துட்டு வா. நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். நல்லபடியா 100 வயசா இரு. நல்ல வீட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு பொண்ணா பத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வா. நாங்க வரலன்னு உனக்கு அவ்வளவு சந்தோஷம். நாங்க வரலன்னா அவ்வளவு சந்தோஷம் இல்ல. உனக்கு வந்து ஒவ்வொரு நியூஸும் வந்துட்டே இருக்கு. நான் எங்க இருக்கிறேன், என்ன பண்றேன், எங்க போறேன், என்னென்ன பார்த்துட்டு இருக்கிறேன், என்னென்ன திங்கிற, இதெல்லாம் உனக்கு வரும். போகக்கூடாது. அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீ போகல. நீ ஷூட்டிங்க்கெல்லாம் நாங்க வரல. ஓகேவா? நீ வந்து எங்கேயோ போறேங்கிறது மட்டும் தெரியுது. அதை நல்லபடியா முடிச்சிட்டு வா. எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறல்ல. ஓகே, நீ எதுவுமே பேசாத. நான் கேட்க மாட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. A few minutes later. பாடா எப்பா இன்னும் பின்னிட்டாங்க. எங்க போற, நானும் வருவேன், அப்படி வருவேன், இப்படி வருவேன்னு ஒரு செகண்ட் உண்மையாலுமே பயந்துட்டேன். ஆண்டவன் புண்ணியத்துல எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ நான் வந்து கிளம்பி போய் அங்கே இறங்க வரைக்கும் உங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். என்னடா இப்படி நமக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிறான்னு பார்க்குறீங்களா? அப்போதாங்க வாழ்க்கை நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லிகிட்டே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படிங்க நல்லா இருக்கும். அதனால கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். அங்கே போயிட்டு ஆனால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சிறப்பாக, இன்னும் நிறைய நடிகர்கள் கூட உங்ககிட்ட நான் வந்து எல்லாத்தையும் காட்டுறேன். நிறைய விஷயங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே நடக்கக்கூடிய அத்தனை பயணங்களும் ஒரு நீங்கள் பயணித்த மாதிரியே இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.